அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முருகன் சேனல். கடந்த வாரம் பல பெரிய படங்கள், சின்ன படங்கள் எதுவும் தமிழில் பெரிய அளவில் ரிலீஸ் ஆகலை, மற்ற மொழிகள் ரிலீஸ் ஆகலை. அதனால் ரிவ்யூ எதுவும் பண்ண முடியல. இனி தொடர்ந்து வரும். இந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள், 5-6 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு தூண்டின படம் தான். இந்த படம் வந்து ஏன் எதிர்பார்ப்பு தூண்டிச்சுன்னா, துருவங்கள் 16ன்னு சொல்லி கார்த்திக் நரேன் அவர்கள் இயக்கத்தில் வந்த படம். அவரோட முதல் படம். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கூட்டிச்சு அந்த படம். அந்த படத்தோட இயக்குனர் திரு கார்த்திக் நரேன் இயக்குன படம் இந்த இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் தான் துருவங்கள் 16 இயக்குனரோட படம் நிறங்கள் 3. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகம் இருந்துச்சு. ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர், அப்புறம் மிஸ்ட்ரி த்ரில்லர், ஹைப்பர் லிங்க் மாதிரியான கதை, துருவங்கள் 16 மாதிரி இருக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து அதர்வா, சரத்குமார் அவர்கள், அப்புறம் ரகுமான், அம்மா அபிராமி, துஷ்யந்த்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஜேக் பிசாய் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து ரகுமான் வந்து இப்போ ஸ்கூல் டீச்சர் மாதிரி காமிக்கிறாங்க. அவருடைய கிளாஸ் ஒரு பையன், படிக்கிற பையன் தான் துஷ்யந்த். அவன் அந்த ரகுமானோட பொண்ணு அம்மா அபிராமி காணாமல் போய்டுறாங்க. துஷ்யந்தும் அவனும் அம்மா அபிராமியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அந்த அவங்கள காணாமல் போன துஷ்யந்த் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த ஸ்டூடெண்ட் அவரை துஷ்யந்த், அவருக்கு ரகுமான் கிளாஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் வந்து அதர்வா வந்து ஒரு வளர்ந்து வர ஒரு டைரக்டரை மாதிரி கதை எழுதி வச்சுட்டு வாய்ப்புக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியான கேரக்டரை வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டரில் வந்து சரத்குமார் அவர்கள் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வராரு. கரப்டட் இன்ஸ்பெக்டர் மாதிரியான கேரக்டர், பணத்துக்காக எதையும் இறங்கி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரில் வராரு. அம்மா அபிராமி வந்து ரகுமான் பொண்ணு, அதாவது டீச்சர் பொண்ணு வந்து காணாமல் போய்ட்றாங்க. அதை தேடுற முயற்சியில் துஷ்யந்த் இறங்கும்போது எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்குது. இந்த 3 பேருக்கும் ஒரு லிங்க்கு அம்மா அபிராமியால் வருது. அது என்னன்றது தான் பரபரப்பான ட்விஸ்டோட முடிய பேலன்ஸ் அமைச்ச கதை. அம்மா அபிராமிக்கும் அந்த துஷ்யந்த், அப்புறம் சரத்குமார் அவர்கள், ரகுமான், அப்புறம் அதர்வா, இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தொடர்பு, என்ன முடிச்சு, அவங்களால என்ன லிங்க்ன்றது தான் சஸ்பென்ஸ். படத்தில் பாருங்கள், தெரிஞ்சுங்க. இதுதான் படத்தோட கதை. இனி படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நல்லா ஒரு யூகிக்க முடியாத அளவுக்கு ஓரளவு நல்லாவே அந்த முடிச்சு எல்லாமே நல்லாவே ரிவ்யூ பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது. அது நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படத்தோட ப்ளஸ்ன்னா இந்த படத்தோட ஹைப்பர் லிங்க் பேஸ்டு கதை தான். 3 டிஃப்ரெண்ட்டு கதைகளை வந்து முதல்ல ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் நான் ஓரளவுக்கு ஒப்பேற்றிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. அதில் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அதுக்கு என்ன முடிச்சு இவங்க 3 பேருக்குன்றதை நல்லா ஒரு இதாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல ஒரு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுது, இது ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அது இல்லாமல் சரத்குமார் அவர்கள் தேர்ந்த நடிப்பில் இந்த படத்தில் அவர் தான் படத்தை தூக்கி நிறுத்துறாரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் வர சீன்லேருந்து படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு வித்தியாசமான நல்லா எழுதப்பட்ட கேரக்டரை நல்லாவே உணர்ந்து பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு டெய்லர் மேட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கேரக்டர், அதையும் அவர் உணர்ந்து சிறப்பாக அனாவசியமாக நடிச்சது, சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் துருவங்கள் 16ல் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண நடிகர் ரகுமான் அவர்கள் இந்த படத்துலேயும் ஒரு வித்தியாசமான கேரக்டர், ஷட்டிலான கேரக்டரு. அவருக்கு அதிகமான ஒரு பேசுகிற சீன்ஸில் எமோஷனல் தான். அதை உணர்ந்து அவரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. படத்தில் சீனியர் ஆக்டர்ஸ் இவங்க 2 பேரும் தான், சரத்குமார் அவர்கள், ரகுமான் அவர்கள். அது இல்லாமல் அதர்வா தான் ஹீரோ மாதிரியான கேரக்டரு. அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிக்கலான்ற மாதிரி இருக்குது. அவரோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸு, அவரோட நடையோட பாவனைகள்லாம் நல்லா இருக்குது. நடிப்பும் ஓகே தான். ஆனால் அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவர் கேரக்டர் கொஞ்சம் வேறு மாதிரி இழுத்துட்டாங்களோ, சொல்ல வந்து சொல்லாமன்னு தோணக்கூடிய அளவில் இருக்குது. அம்மா அபிராமி, துஷ்யந்த், அப்புறம் சின்னி ஜெயந்த் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சின்ன கேரக்டரில் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவன் சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்க அவங்க கேரக்டர் உணர்ந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஜேக் பிசாய் அவர்கள் மியூசிக்கு படத்துக்கு தேவையான அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே கொண்டு வந்திருக்கு. கேமராமேனாக ஒரு பாட்டை நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எடிட்டருக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா, ஒரு நீலவானம் சொல்லி மன்மதன் அம்பு படத்தில் கமல் சார் அவர்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஒரு பாட்டு ரிவர்ஸ்லேயே. அந்த மாதிரி இதில் ஒரு ரிவர்ஸ் ஃபைட் ஒன்று இருக்குது. அந்த கேமரா அவருக்கு நல்லா இருக்குது. அது ஸ்டண்ட் கோரியோகிராஃபருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது நல்லாவே இருக்குது. படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஆஹோ மைனஸே இல்லையானா இருக்குது. மைனஸ் என்னன்னா, இந்த படத்தோட கதை வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படம் வருது. அதுக்கு உண்டான ஒர்த்தான ஒரு
ஸ்க்ரீன் பிளேக்கு ஒருத்தான கதை கிடையாது இது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய மாதிரியானதா இருக்குது. அது இல்லாமல் படத்தோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்னால நம்ம வந்து படம் பார்க்குறோமா, ஃபீச்சர் ஃபிலிமா இல்லைனா ஷார்ட் ஃபிலிமான்ற யோசனைகள்லாம் வருது. பட்ஜெட் ரொம்ப குறைச்சி எடுத்திருக்காங்க. பட்ஜெட் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தா இன்னும் வேறு மாதிரி போயிருக்கும். அது இல்லாமல் படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் ஒரு அம்மு அபிராமிக்கும் ரகுமான் அவர்களுக்கும் உள்ள அந்த ஒரு பாசப்பிணைப்பு, அது இல்லாமல் அதர்வாக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் உள்ள ஃபேமிலி பாண்டிங்லாம் ஒரு 2, 3 சீனை வச்சுட்டு அதர்வாக்கு கொடுத்துருக்கிற அந்த போதைப் பொருள் உபயோகிக்கிற கேரக்டரை வந்து கம்மி பண்ணிவிட்டு இவங்களுக்கு உண்டான ஃபேமிலி பாண்டிங்கை வந்து காமிச்சிருந்தா நம்ம கொஞ்சம் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிடும். ஆனால் அதை காமிக்காமல் தேவையில்லாமல் அந்த போதைப் பொருட்களை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை டீட்டெயிலிங்காக சொன்ன மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அந்த போதைப் பொருள் விஷயங்களை. மற்றபடி இவங்கள அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ் இல்லாததால் நமக்கு படத்தில் ஒட்ட முடியல, அதான் உண்மை. அது இல்லாமல் அதர்வாவோட சீன்ஸை கூட இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அவர் வந்து ட்ரக் அடிக்ட் மாதிரியே கொண்டு போயிட்டாங்க படம் ஃபுல்லாகவே. ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தால் தான் ஒரு நல்ல கதை எழுத முடியும்னு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியே வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு டீட்டெயிலாக போயிடுது. அது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு சில சீன்ஸ் மட்டும் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தான் என்னால் பார்க்க முடியுது. மொத்தத்தில் இந்த படம் நல்ல ஒரு ஹைப்பர் லிங்க் கதை தான். ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லா இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. பட் அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது ரைட்டிங் நல்ல ரைட்டிங்கு. ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேகிங் ஆகிடுச்சா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. மொத்த படமும் 2 ஹவருக்கு ஒருத்தான படம் இல்லை, ஷார்ட் ஃபிலிம்க்கு உண்டான கதை. அதனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அபோவ் ஆவரேஜ் தான். தேட்டரில் ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா படத்தோட அந்த சஸ்பென்ஸ் ட்விஸ்டெல்லாம் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். இப்போதைக்கு ஒன் டைம் வாட்சபிள் தான். தேட்டரில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. என்னோட வெர்டிக்ட் தான். ஓடிடியில் வரும்போதும் கண்டிப்பாக கொண்டாடப்படும். ஸோ பார்க்கலாமா வேணாமன்ற காலம் நீங்கள் எடுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் முன்னோட்டத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.